அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ் இல்லாமல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன? ஒருத்தர்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் நான் கான்ட்ராக்ட் போடுறேன். இல்லை என்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் இன்னொருத்தரை ஃபார்மிங் பண்ண சொல்கிறேன். இதுதான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட நிலமே கிடையாதுங்க. ஒரு ஃபார்மர்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா நான் அவர்கிட்ட போய் கான்ட்ராக்ட் போடுறேன். இந்த மாதிரி எனக்கு கோதுமையை நெல் இத்தனை மூட்டை விளைவிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட். அதே போல் என்கிட்ட நிலம் இருக்குது, ஆனால் அந்த நிலத்தில் வேலை செய்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஃபார்மிங் என்ன தெரியாது. ஸோ ஒரு ஆளை ஹையர் பண்ணி அதில் ஒரு விளைவிச்சுக்க சொல்லலாம். இல்லை அந்த விளைவிச்ச பொருளை நான் கொடுத்து எனக்கு செல் பண்ணு அப்படிங்கிறத ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் பேசிக்கிறது பேர் தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கிறது எப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எப்போ அலோவ் பண்ணாங்க அப்படின்னா 2000 அலோவ் பண்ணிட்டாங்களாம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அலோவ்ட் இன் 2000 அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன்லாம் பார்த்துருப்போம். நிலங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் தான் இருந்தது, அதை பிரித்து மக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதில் 2% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் நாம் அந்த கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை ஏன் அது வரைக்கும் தடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த நிலம் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அது வரைக்கும் தடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் 2000 அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை அலோவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஆனாலும் இதுக்கான ஒரு சரியான வரைமுறைகளை விதிக்காமல் ஜஸ்ட் அலோவ் மட்டும் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கான சட்டங்களை எப்போ 2018 தான் இதுக்கான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 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 அலோவ் பண்ணது 2000, ஆனால் அதுக்கான சட்டங்களை கொண்டு வந்தது 2018. முதல்ல ஒரு விஷயத்தை அலோவ் பண்ணுறோன்னா அதுக்கான சட்டங்களையும் முதல்ல நம்ம தீர்மானிச்சுட்டு அதன் பிறகு தான் அதை அலோவ் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு நிறைய பிரச்சனைகள் வருவோ அது 2017 தான் அதை ரெகுலேட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க? மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் லிவ் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் 2018 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் எதை சொல்லுது அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை ரெகுலேட் பண்ணுது, சீர்படுத்துது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்ட் மூலமாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க? இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஒப்பந்தத்தின் மூலமாக விவசாயத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த வழிமுறைகளை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நம்ம என்னென்ன அதோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்டோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் லிவ் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கிறத இதுலேயே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லிவ் ஸ்டாக்னா என்ன, கால்நடைகள் அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துருப்போம். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன? கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஒருத்தர்கிட்ட நிலம் இருக்குது, நான் அவர்கிட்ட போய் கான்ட்ராக்ட் பேசிட்டு அவர்கிட்ட அவருடைய நிலங்களை எனக்கு விளைவிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஃபார்மிங். சர்வீசஸ் ஆக்ட்னா என்ன? என்னுடைய நிலத்தில் இன்னொருத்தர் ஃபார்மிங் பண்ணி அது மூலமாக எனக்கு கொடுக்க போகிறது தான் சர்வீசஸ் ஆக்ட். அதாவது மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் லிவ் ஸ்டாக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் தெளிவாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். இதில் 2018 கொண்டு ஆக்ட் இது. ஸோ இந்த ஆக்டுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்க போகிறோம். மெயின் ஃபீச்சர்ஸ் அவுட்சைட் த ஆம்பிட் ஆஃப் த ஸ்டேட். அப்படிங்கிறது என்னென்னா, ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் மூலயமா வெளியுமே வெளி ஸ்டேட் இப்போ அந்த அந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறது யுனைடெட் பை ஸ்டேட்டால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியாது அக்ரி மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் மூலிமா அவுட் சைட் ஸ்டேட்டும் இதை அவங்க செயல்படுத்தலாம். இந்த ஏபிசி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டிங் அவுட் சைட் ஸ்டேட்டும் அவங்க மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. அதே போல் எஃப்பிஓ அண்டு எஃப்பிசி. எஃப்பிஓனா என்ன? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். அண்டு எஃப்பிசினா என்ன? ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ். அதாவது இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறவங்க தனிநபராக இல்லாமல் ஒரு கம்பெனியாவோ ஒரு ஆர்கனைசேஷனாவோ இருந்தாலும் அதை ஓகே தான். ஆனால் என்ன? இஃப் ஃபார்மர் accepted. ஃபார்மர் accepted. ஒரு கம்பெனியாவோ ஆர்கனைசேஷனாவோ இந்த கான்ட்ராக்ட் கொண்டு வரும்போது அதை ஃபார்மர் விவசாயி அவர் ஒத்துக்கிட்டா அந்த கான்ட்ராக்ட் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அதே போல் கவர்ஸ் ஆல் சர்வீசஸ். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக வெறுமனே விவசாயம் மட்டும் இல்லாமல் இந்த விவசாயத்தில் என்னென்னலாம் இருக்கும்? ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன்,
போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரீ ப்ரொடக்ஷன்னா என்ன? விவசாயம் இதை சார்ந்தது. அதன் பிறகு வந்து ப்ரொடக்ஷன்னா என்ன? அதை மெயின்டைன் பண்ணுறது. போஸ்ட் ப்ரொடக்ஷன்னா என்ன? அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதை சந்தைப்படுத்துறது. ஸோ இது மாதிரியான ஹார்வெஸ்டிங் இது எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த கான்ட்ராக்ட் மூலமாகவே அவங்க செய்யலாம். வெறுமனே வந்து விதித்தலுக்கு மட்டும் இல்லாமல், வெறுமனே வந்து அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல், அறுவடைக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து இந்த எல்லா சர்வீஸ்லேயுமே வந்து அடங்குன்னு சொல்கிறாங்க. இதன் மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்மர் வந்து கன்சிடர் ஆஸ் வீக்கர் பார்ட்டி. இதில் வந்து ஃபார்மருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸே கிடையாது. அவர் வந்து பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு வேலைக்கார மாதிரி தான், அவருக்கும் அதில் வந்து ஒரு மேஜர் ரோல் கிடையாது அப்படிங்கிறதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. கன்சிடர்ஸ் வீக்கர் பார்ட்டி. அவருக்கு அந்த போதுமான எல்லாத்துலேயுமே அவர் செயல்படுறாரு, எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒரு வேலைக்கார மாதிரி தான் இருக்கார், அவருக்கு வந்து அந்த வீக்கானதாக இருக்கார் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே போல் பர்ச்சேஸ் என்டையர் ப்ரீ அக்ரிட் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பர்ச்சேஸ் என்டையர் ப்ரீ அக்ரீடு குவான்டிட்டி. இப்போ வந்து நான் ஒரு கான்ட்ராக்டர், நான் ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஒரு 50 மூட்டை வந்து நெல் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் வந்து விளைவிக்கிறாரு, ஒரு 50 மூட்டை நெல் வருதுன்னா 50 மூட்டையும் நான் வாங்கிப்பேன். இல்லை நான் 50 மூட்டை சொன்னேன், எனக்கு 50 மூட்டை தேவைப்படல, நான் 40 மூட்டை வாங்கிக்கிறேன் அப்படிலாம் அவர் வாங்கக்கூடாது. அவர் எவ்வளோ சொன்னாரோ அது அத்தனையுமே வந்து அவர் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதா வந்து இந்த புது ரெகுலேஷன்ஸில் கொண்டு வரது. அதே போல் இன்சூரன்ஸ் கவர் லிவ் ஸ்டாக் அண்ட் கிராப். இன்சூரன்ஸ் கவர்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ்னா என்ன? இப்போ விவசாய காப்பீடு திட்டம்லாம் வருது இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் மூலமாக தானே பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் வந்து தர முடியாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்களாம். அவங்களுக்குமே வந்து இந்த விவசாய அந்த காப்பீடுலாம் வந்து கவர் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கவர் லிவ் ஸ்டாக், கால்நடை வளர்ப்புக்கும் கவர் ஆகுமா, கிராப். இந்த லிவ் ஸ்டாக்குக்குமே வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். நம்ம லாஸ்ட்லேயே பார்த்துருப்போம், இந்த அனிமல் ரியரிங், கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஃபார்மிங் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் வந்து லிவ் ஸ்டாக், கால்நடை வளர்ப்பும் வந்து வரும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ அதுக்கும் வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகுமா. ஸோ அதே போல் நோ ஓனர்ஷிப் அண்டு பர்மனன்ட் கான்ட்ராக்ட். இதுதாங்க முக்கியமான விஷயம். இந்த ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வரதுக்கான காரணமே இந்த ஓனர்ஷிப் அண்டு பர்மனன்ட் கான்ட்ராக்ட் தான். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கான்ட்ராக்டர், நான் ஒரு விவசாயிகிட்ட ஒரு நிலம் இருக்குது, ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் அவர்கிட்ட போய் கான்ட்ராக்ட் கொடுக்கும்பொழுது அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட் முறையில் அவர் அந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் ஓனர் கிடையாது, நான் கான்ட்ராக்ட் மட்டும்தான், நோ ஓனர்ஷிப். அந்த இடத்துக்கு நான் உரிமை கொண்டாட முடியாது. அதே போல் பர்மனெண்ட்டாக வந்து கான்ட்ராக்ட்லாம் அவர்கிட்ட போட முடியாது. ஒரு வருஷம் இந்த கான்ட்ராக்ட் மூலமாக எனக்கு ஒரு 50 மூட்டை நெல் வேணும் அப்படின்னா அவரோட கான்ட்ராக்ட் போட்டோமா அதோட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. இல்லை நீ என்கிட்ட தான் வந்து கான்ட்ராக்ட் நடத்திட்டு இருக்கணும், வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது. கண்டிப்பாக நான் சொல்லும் போதும் அந்த லேண்டுக்கு நான் தான் ஓனர், என்கிட்ட தான் வந்து பர்மனெண்ட்டாக வந்து நீ கான்ட்ராக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த கான்ட்ராக்ட் வந்து சொல்லுது. அதே போல் இந்த கான்ட்ராக்ட் மூலிமா ஏற்படுத்தக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்து இப்போ தஞ்சாவூரில் இருக்கிற நேராக அவர் வந்து சென்னையில் வந்து தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ எங்கள் ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து நேராக சிட்டிக்கு வந்தால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வில்லேஜ் லெவல்லே, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்டு வில்லேஜ் லெவல்லே வந்து கொண்டு வந்தாங்க, அதாவது இந்த ஆக்ட் மூலமாக அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இத்தனை நல்ல விஷயங்களை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை அலோவ் பண்ணதுலேருந்து 18 வருஷம் கழிச்சு தான் வந்து இத்தனை ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.